வணக்கம். திருமேனியில் கருணாகமை புரண்டாடுதே, அது கரையேற பழகாத வழி தேடுதே. திருமேனியில் கருணாக புரண்டாடுதே, அது கரையேற பழகாத வழி தேடுதே. மனமே கண்மூடி புரண்டாய் திருக்கோடி, அம்மா மகமாய் அவளது மடித்தே ஓடி ஒரு வார்த்தை பேசாததே. காயும் பயிர் போல் முகவாட்டமே நம் பொன்னியாறு அன்னை மண் ஏக்கம் கொள்ளாதே. ஓம் பக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே. ஓம் பக்தி திருநாமமே ஓயாமல் சொன்னாலே நலமாகுமே. மனமே மனமே மயங்காதே, கருமாறி தாய் மடித்தேது. கருவேப்பிலை ஒரு நாளில் கருகாகுமே, நம் கருமாறி வேப்பிலை மருந்தாகுமே. கருவேப்பிலை ஒரு நாளில் கருகாகுமே, நம் கருமாறி வேப்பிலை மருந்தாகுமே. கருகாய் உணர்வதும் மருந்தாய் வாழ்வதும், மனமே உனது வசம் உரைப்பது சமயபுரம். சரணாலயம் தேடி வருவோர் நிழலே
சாம்பவி சங்கர 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 சதா சிவா சங்கர சங்கர சாம்பவி சங்கர சங்கர சதா சிவா கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே இன்னும் தொடரின ஒளியில் பரவிய பொருள் நாதா அறிந்தேனே உள்ரூப நீதா சங்கர சங்கர சாம்பவி சங்கர 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 சதா சிவா சங்கர சங்கர சாம்பவி சங்கர சங்கர சதா சிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற ஞான பீடம் போற்றி உம்மையே தரணே போற்றி ஓம் தம்புவே போற்றி ஓம் நீங்கே தரணே போற்றி ஓம் ததா சிவனே போற்றி ஓம் சிவ சிவநாதா போற்றி ஓம்மையே தரணே போற்றி ஓம் தம்புவே போற்றி ஓம் நீங்கே தரணே போற்றி ஓம் ததா சிவனே போற்றி பஞ்சாட்சரம் சொல்லும் போது பஞ்சாட்சரம் சொல்லும் போது ஞான ருத்ராட்சம் என் வாழ்வில் ஆடும் படிகலிங்கேஸ்வரா சொர்ண ஜெகதீஸ்வரா படிகலிங்கேஸ்வரா சொர்ண ஜெகதீஸ்வரா உந்தன் பொற்பத போனில தேடியவே ஐயா கரைந்தேனே உள் பாதம் சாமி சங்கர சங்கர சாம்பவி சங்கர 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 சதா சிவா சங்கர சங்கர சாம்பவி சங்கர சங்கர சதா சிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற ஞான பீடம் ஓம் மகாரூபனை போற்றி ஓம் விஸ்வரூபனை போற்றி ஓம் லோகபாலனை போற்றி ஓம் நீலகண்டனை போற்றி ஓம் உமாபதியை போற்றி ஓம் சர்வேஸ்வரனை போற்றி ஓம் மகாரூபனை போற்றி ஓம் விஸ்வரூபனை போற்றி ஓம் லோகபாலனை போற்றி ஓம் நீலகண்டனை போற்றி ஓம் உமாபதியை போற்றி சிங்காதரம் சொல்லினாலும் ஞானவில் வாத்தும் கம்பாடி போற்றி சிங்காதரம் சொல்லினாலும் ஞானவில் வாத்தும் கம்பாடி போற்றி தெய்வ திருவாசகம் தேவ தேவாரமும் தெய்வ திருவாசகம் தேவ தேவாரமும் நாடும் போதிட போதிட ஓமினமும் ஐயா உன்னை காட்டும் உருவான ஈசா சங்கர சங்கர சாம்பவி சங்கர 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 சதா சிவா சங்கர சங்கர சாம்பவி சங்கர சங்கர சதா சிவா சிவனே உன் கைலாய கோலம் அதை காண்கின்ற ஞான பீடம் கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே கண்ணுள் மணியாகவே உன்னுள் ஒளியாகவே இன்னும் தொடர்ந்த ஒளியில் பரவிய பொழுது நாதா அறிந்தேனே உள்ரூப நீதா சங்கர சங்கர சாம்பவி சங்கர 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 சதா சிவா சங்கர சங்கர சாம்பவி சங்கர சங்கர சதா சிவா சம்போ மகாதேவா சம்போ மகாதேவா
சன்னிதானம் நாதனின் சன்னிதானம் பாபரின் சன்னிதானம் நாளெல்லாம் நம்மையில் கட்டி காக்கும் சன்னிதானம் மாளிகை புறத்தம்மணி மனம் கவ சன்னிதானம் மாளிகை புறத்தம்மணி மனம் கவ சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் நாளெல்லாம் நம்பிக்கை ஒளி வீசும் சன்னிதானம் சன்னிதான் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதானம் ஐயப்பன் சன்னிதானம் சன்னிதான் ஐயப்பன் சன்னிதானம். அன்புள்ள வாழ்க்கை வருகிறது அவள் ஒரே அமுதகால கழிக்க போகுது கோமாளி 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 ஹே ஹலோ 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 அன்புள்ள வழக்கு வருகிறது அவை ஒருவே அமுது குரல் கேட்க போகுது அன்புள்ள வழக்கு வருகிறது அவை ஒருவே அமுது குரல் கேட்க போகுது காலைகளை ஏறு போட்டு காலை மணமல்லு கட்டி சோறு மணமல்ல மணிக்கு வணக்கம் காலைகளை ஏறு போட்டு காலை மணமல்லு கட்டி சோறு மணமல்ல மணிக்கு வணக்கம் கரிகளோடு நூலு போல தாரவ ராசிக்கு கிட்ட மாலி பேசவால இருக்கு வணக்கம் கரிகளோடு நூலு போல தாரவ ராசிக்கு கிட்ட மாலி பேசவால இருக்கு வணக்கம் போட்டு வணக்கம் 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 முதல்ல நான் வந்து சொல்லுங்க வணக்கம் 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 உங்க நாலு பேர் சொல்வேன் வணக்கம் ஹலோ ஹலோ அத்தமூலி ஆளுகெல்லாம் அரசாங்க வேலைகள்ல ஒத்துமான முத்து இருக்கு வணக்கம் வணக்கம் அத்தமூலி ஆளுகெல்லாம் அரசாங்க வேலைகள்ல ஒத்துமான முத்து இருக்கு வணக்கம் மடுபட்டு மடியெழுத்து மேல கூட கிடைக்காம போனவருக்கு வணக்கம் மடுபட்டு மடியெழுத்து மேல கூட கிடைக்காம போனவருக்கு வணக்கம் போடு வணக்கம் 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 முதல்ல நான் வந்து சொல்லுங்க வணக்கம் 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 உங்க நாலு பேர் சொல்வேன் வணக்கம் பத்தாத கூலிகள சாவோடு சார கட்டும் முத்தனாரு மேஸ்திரிக்கு வணக்கம் வணக்கம் பத்தாத கூலிகள சாவோடு சார கட்டும் முத்தனாரு மேஸ்திரிக்கு வணக்கம் வணக்கம். பத்தாள் வேலைகளை ஒத்தால செய்யுகிற சித்தாளு வேலைகளுக்கு வணக்கம் அந்த பத்தாளு வேலையில பத்தாளு கையில திட்டாளு பொண்ணுக்கு வணக்கம் 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 முதல்ல வந்து சொல்லுங்க வணக்கம் 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 முதல் நாலு பேர் சொல்வேன் வணக்கம் பூவுள்ள மங்கையாம் பொற்கொடியாம் போற இடம் பூரா செருப்படியாம் நம்ம நிலைமை பூரா அப்படி இருக்கு இருக்கட்டும் ஊதாம ஆம்பளை இதை கொஞ்சம் ஹலோ அன்பு சார்ந்த பெரியவர்களே ஆட்சமுத்த தாய்மார்களே நாடக கலா அரிசி பெருமக்களே இந்த நாடகத்தை கண்டளிக்க வந்துள்ள சுற்று வட்டார பகுதி ரசிகர்களே காலையில் கடத்தென்று மாலையில் வீடு திரும்பும் விவசாய பெருங்குடி மக்களே என்ற இந்தியாவை வர்க்கல வல்லரசாடக்கூடிய இளைஞர்களை தலைவர்களே கடமை கண்ணை கட்டுப்பாடு இருக்கக்கூடிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி அவர்களுக்கும் இந்த விழாவினை சிறந்த முறையில் நடத்தக்கூடிய விழா குழுவின் அத்தவளங்களுக்கும் என் சார்பும் என் கலை குடும்பத்தாரின் சார்பாகும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம் 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 சும்மா சும்மா வணக்கம் பேசாம இருங்க உங்க இதுல விழுந்து கும்புறேன் நாடகத்தை கெடுத்து விடாதீங்க பேசாம 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 இருங்க மொட்டை உன் இதை பிடிச்சி கூட உருகுறேன்டா பேசாம இருறா இருறா இந்த மொட்டை போட்டு எதற்கு உட்காரும் போது அப்படியே எனக்கு எரிச்ச மசராத்தான் இருக்கு ஆமா நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு பூரா சோத்தை தின்னுபிட்டு குசு 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 குசுன்னு பேசுற முடியுமா இருக்கு ஓ அதான் நாருதோ என்னதான் இப்படித்தான் பேசுறீங்கன்னு தெரியல பெரிய என்னமா ஐநா சபையில என்னமா தீர்மானம் போட்டது மாதிரி அண்ணே வேற மாதிரி அந்த கணத்துக்குள்ள இருந்து பேசுற மாதிரி இருக்கனே ஹலோ ஹலோ என்னமா பெரிய ஐநா சபையில கூட்டம் போட்டு பேசுற மாதிரியே பேசிக்கிட்டே இருக்கீங்க என்னத்தை தான் பேசுறேன்னு தெரியல இங்க நாடகத்தை கவனிங்க எங்களை வர சொல்லிவிட்டு அப்புறம் நீங்க பேசினா அது நாடகம் நல்லா இருக்குமா தா நீங்க யோசிச்சு பாரு டேய் சும்மா இருக்கணும் இல்லைன்னா பொழந்துடும் பொழந்து பேசாம இருக்கடா நான் அமைதியா தம்பி டேய் நான் இங்க பாருங்க தா கவனிங்க தா உங்க காலில் விழுந்து கும்புறேன் தா கொலா எத்தனை கண்டிப்பா விசில் வரும் காத்துனா இது அடப்பா இருக்குல்ல காத்து வெட்ட வழியா இருந்தாலும் கூட சொல்லலாம் இது அடப்பா தானே இருக்கு ஹலோ ஹலோ பேசா இருக்கும் ரொம்ப
பேச குறைஞ்சு கொஞ்சம் கெயின் வைங்க. ஹலோ, ஷார்ப்பு கெயின் ஏற்றுங்க. ஹலோ, வேற மாதிரி திருக்கிட்டு போயிட்டிய போங்க. சரித்தான் இருக்கட்டும். அதான் இங்கே பாருங்க. ஆமாம், நாடகத்தை இனிதே தூங்குறோம். நன்றி, நன்றி கலந்த வணக்கம் 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 வணக்கம். அமைதியாக இருந்து பாருங்க. ஆமாம், சோறு போட்டவளுக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஹலோ ஹலோ, ஹலோ. ஊருக்கு கோயிலை கட்டி நம்ம எல்லாம் ஏன் வழிபட்டுக்கிட்டு வரோம்னா அதுல ஒரு மிகப்பெரிய காரணம் இருக்கு. என்ன காரணம்? இந்த உலகத்துல மனுஷனுக்கு பயப்படுறதில்ல, சட்டத்துக்கும் பயப்படுறதில்ல. பூரா கொல்ல பாலியல் தொந்தரவு பூரா பெருகி போச்சு. மனுஷன் பூராமே மிருகமா மாற ஆரம்பிச்சிட்டான். மிருகம் பூராமே கருநோயில விலங்கா மாற ஆரம்பிச்சிருச்சு. அதனால பெரிய மனுஷன் பூரா ஒண்ணு கூடி ஊருக்கு ஒரு கோயிலை கட்டி இந்த தெய்வத்துக்காண்டியாடு பயந்து ஒழுக்கமான முறையில் வாழ மாட்டான அந்த பாழ போன மனுஷன் அப்படிங்கிறதுக்காக தான் பெரிய மனுஷன் பூரா ஒன்று கூடி ஊருக்கு இப்போ கோயிலை கட்டி நம்மலாம் வழிபட்டுக்கிட்டு இருக்கான். கோவிலில் சாமி கும்பிட்றது ஒரு கணக்கோட இருக்கு. டேய் இந்த இருக்கடா, நீங்க ரொம்ப பேசாதீங்கடா. ஏற்கனவே இது ரொம்ப பிரச்சனையாக்கு. பேசுறதா அங்கிட்டு போய் பேசுங்கடா. உட்காருங்கடா, நான் பேசுறது சேராதப்பா. கும்பிட்றேன்டா, பேசாம அமைதியா இருங்கடா. காலில் விழுந்து கும்பிடுவா. நான் என்னோட எப்படி வணங்குனா ஒரு கணக்கு இருக்கு. கடவுளே இந்த பூமியில என்னை நல்ல விதமா படைச்சிருக்க, உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், என்னால முடிஞ்சதை இல்லாத ஏழை பாலைக்கு நான் உதவி செய்றேன். அதனால நல்ல விதமா படைச்சதுக்கு நன்றி கடவுளே அப்படின்னு நன்றியை செலுத்துறதுக்காண்டிதான் நீங்க உரமே தெய்வத்துக்கிட்ட வணங்குறீங்க. வேற எதுக்குமே கிடையாது. அதனால நல்ல மகிழ்ச்சியா இருங்க, சந்தோஷமா இருங்க. பிறக்கக்கூடியது ஒரு தடவை தான். அடுத்த ஒரு பிறவின்லாம் நம்மலாம் கிடையவே கிடையாது. சோசியக்காரன் பொய்யா சொல்லுவேன், அதெல்லாம் நீ நம்பிக்கிட்டுலாம் தெரியாதீங்க. ஆமாம், நல்லா சம்பாதிங்க, நல்லா சாப்பிடுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் உணவு பழக்க வழக்கம் பூராமே பூரா மாறி போச்சு. பூரா ஆம்பளையும் பொம்பளையும் திங்க தெரியாமல் தின்னுபிட்டு பூரா பீஸா பர்கர் முட்டை பப்புச்சு சிக்கன் ரைஸ் இதப்பா தின்னுபிட்டு இந்த ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் கண்ணத்தை தண்டி விங்கிருது, குண்டி இத்த தண்டி தெளியுது, தொந்தி இத்த தண்டி தெளியுது. வாக்கா மக்களா என்னன்னே தெரியல. நான் சொல்ற உணவை சாப்பிட்டீங்கன்னா 5 உணவை சாப்பிட்டீங்கன்னா நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. என்ன மாமா அப்படி உணவு? இந்த 5 உணவை சாப்பிட்டீங்கன்னா நீங்க 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. என்னது? தினமும் புரோட்டா சாப்பிடுங்க, சிக்கன் ரைஸ் சாப்பிடுங்க, சரி, பானிபூரி சாப்பிடுங்க. இந்த பேக்கரியில் வைக்கும் பாரு கிரீம் கேக்கு, ஆமா, முட்டை பப்ஸ், சிக்கன் பப்ஸ், இதை சாப்பிட்டீங்கன்னா 100 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. சீக்கிரம் சாகணும்னா என்ன பண்றீங்கன்னா, என்ன பண்ணணும்? காலையில எந்திரிச்ச உடனே கஞ்சியை குடிக்கணும். கஞ்சியை குடிச்சிட்டு கேப்பக்குழு கம்பக்குழு இருந்தா குடிங்க. முருங்கை கீரை நல்லா சாப்பிடுங்க. சரி, முருங்கை காயும் நல்லா சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் செத்தே வருவான். விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. உணவென்று கிடந்தா உழைக்காமல் இருந்தா வருங்கால நமக்கு வளமாக வருமா. வந்தாச்சு வருங்கால நமக்கு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. கண்ணு முடிச்சோம் பாடாம போட செஞ்சு முடிச்சான். தாமர பூவாக அகமலரும் தாய் முக மறக்காம நித்த நினைச்சான். கையில இருக்க மேல அது கண்டிட பண்டிகனால நெஞ்சில நிமித்த மேல அந்த நிம்மதி வந்துடு மேல. பணத்தாலே நிம்மதி தான் கிடைக்காது. பணக்கார மனசுக்குத்தான் அது ஏது. பசிச்சாலும் தவிச்சாலும் ஏழைக வீட்டுல நிம்மதி உண்டு. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. ஓடிடு நதி போல மனசு இருந்தா சேர்ந்து இடமெல்லாம் செலுத்திருக்க. ஊர்ல உன் போல உள்ள வருமா, பேர்ல உன் பேர சொல்ல வருமா. சொத்துக்கு சுத்துறதாரு அட நித்தமும் வாழுறதாரு, நித்தம புத்திரை யாரு அட சத்திய உள்ளவை யாரு. பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே பேர் சொல்லும் ஒரு பிள்ளை நீதானே மலையாச்சு புயலாச்சு என்ன இந்த ராஜத்திரஜா. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. விளக்கேத்து வெள்ளிக்கிழமை விளக்க போல வெளிச்சமாக நம்ம நிலைமை. உணர்வின்றி கிடந்தா உழைக்காமல் இருந்தா வருங்கால
காட்டுல மலை மயிரில் கூட வராதுடா. நான் கிளம்பிட்டியா பூரா காத்தடிக்குது அடி சொல்றேன். இருக்கட்டும், விஜயகாந்த் பாட்டா அப்புறம் பாடுவான். எடுத்தான் விடிய விடிய நாடகம் ஆடுவான், விடிஞ்சுதான் போவான். 1 மணிக்கெல்லாம் முடிக்க மாட்டான், பேசாம அமைதியார். விசில் மட்டும் அடிக்காதுங்க. எல்லா இடத்திலும் பொன்னாகரமாக விளங்கக்கூடிய மதிப்புரிய சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனவரி வட்டம் எஸ் புதூர் ஒன்றியம் ஸ்ரீ காமாட்சி அம்மன் விளக்கு பூஜையை முன்னிட்டு பழைய நெடுவயல் ஊர் பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் பெண்கள் மற்றும் ஆண்கள் இணைந்து நடத்தும் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் நாடகமாக கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொளி கலையரங்கில் தமிழகத்தில் தலை சிறந்து பிள்ளை தொலைஞ்சு வச்சா எங்க காப்பான நீ எங்க வச்ச நடு நல்ல சரி சரி இதுல கூட சொல்லவாக்கா பேர சொல்லவா பேர என்ன பிள்ளை பேரு சரி சரி செல்ல மத்து செல்ல வைங்கத்தா எல்லாரும் செல்ல நோண்டாம என்னையே பாருங்கத்தா இன்னைக்கு செல்லு படுத்துற பாடு. ஐயோ அப்போ செல்லை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? செல்ல நம்ம வச்சிருக்கோம்ல செல்ல, உங்களுக்காண்டி பேசுறேன்டா. எங்க நீங்க அறிவான ஆளுன்னா சொல்லுங்கடா. செல்ல கண்டுபிடிச்சது யாரா? தெரியாம என்ன இதுக்கு முன்னாடி உட்காந்து நாடகம் பார்க்குற? செல்ல கண்டுபிடிச்சவன் ஜப்பானுக்காரன். பொது வெளியில, அதாவது பொதுவான இடங்கள்ல ஜப்பானுக்காரன் கைபேசியை தொடவே மாட்டேன். உங்க எல்லாருக்கும் சொல்லி இங்க கவனிங்க தாய். அந்த நைட்டு போட்டுக்கலாம் அந்த அக்கா கூப்பிடுதா. இந்த அப்பத்தாக்கு மஞ்சள் சில கண்ணாடி போட்டுக்கல, அதுக்கு பின்னாடி ஒரு அக்கா வந்துருக்கல. இங்கிட்டு பாரு, ஓ பிள்ளைக்கார அக்காவா? சரிக்கா பிள்ளைய பாரு. ஜப்பானுக்காரன் செல்லை கண்டுபிடிச்சேன். செல்லை கண்டுபிடிச்ச உடனே பொது வெளியில முக்கியமான இடங்கள்ல கைபேசியை தொடவே மாட்டேன், உள்ள வச்சுக்கிடுவேன். கண்டுபிடிச்சு கொடுத்தது அவன். ஆனா நம்ம கந்து வட்டிக்கு பணத்தை வாங்கி டிவியில் செல்லை வாங்கிக்கிட்டு அப்பா செல்லை வச்சுக்கிட்டு பேசணும் பண்ணியுமா தொண்ணு. அதுல இந்த ஆம்பளையும் பொம்பளையும் காதலிக்கிறாங்க பாரு, இவங்க மாதிரி பேசவே முடியாது. எப்படி பேசுவாங்க? சில பேர் பெண்கள்லாம் போய் பஸ் ஸ்டாண்ட்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தெரியும். ஆம்பளை பேசுறதுக்கும் பெண்ணு பேசுறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். இந்த பொம்பளை பிள்ளைலாம் போன் பேசும்போது பார்த்தீங்கன்னா பிட்டு சத்தம் கூட கேட்காது. இங்கே பக்கத்துல தான் நிற்பான், அது பாட்டு குசு குசுன்னு தான் பேசுங்க. சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லுங்க. நம்மளுக்கு பக்கத்தில் ஒரு பிட்டு கூட கேட்காது. ஆமா, இன்னும் 5 நாள் இருப்பேன். பொண்டாட்டி கிட்டத்தட்ட 42 கிலோமீட்டர்ல அங்கே இருப்பா, இங்க இருந்து பேசுவேன். ஆமா, பொண்டாட்டி போன் பண்ணோன்னு சிலாம் பேச தெரியாம சொல்லி பேசுவேன். சொல்லுடி ரேவதி சொல்லு, ஏன்னா மாடை கட்டிட்டியா? எங்க அவன் தம்பி ரமேஷ் வந்துட்டானா ஸ்கூல்ல இருந்து? பஸ் ஸ்டாண்டு பூராமே கேட்க, இங்க இருந்து போன்ல பேசணும்னா இங்க இருந்தே கத்தனாவே அவன் பொண்டாட்டி கேட்க, அப்படி பேசுவேன். இன்னும் 5 நாள் இருக்கேன். பொண்டாட்டி கிட்ட பேசுறேன், பொண்டாட்டி கிட்ட இருந்து போன் வந்திருக்கு, பொண்டாட்டி கிட்ட தான் பேசுறேன் அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, எப்படி போன் வந்தோடனே பொண்டாட்டி கிட்ட இருந்து போன் வந்துச்சுன்னா யார்கிட்ட பேசுறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கலாம்னா, பொண்டாட்டி கிட்ட பேசுறவன் சரியா கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? போன் வந்தோடனே என்ன சொல்லு வையி அப்படின்னா பொண்டாட்டி கிட்ட பேசுறேன், அப்பாட்டிட்டு பேசுனா குசு குசுன்னு பேசுவேன். நக்கி எடுத்து போடுவேன், அந்த செல்லு டிஸ்பிளே போறான். ஆமா, செல்லு படுத்துற பாடு சிரிக்கிறதுக்காண்டி சொல்லலதா. இந்த தொழில்நுட்பம்னா அதிகமாக வளர்ச்சியெல்லாம் தேவைதான் நம்மளுக்கு. ஆனால் இன்னைக்கு நல்லா யோசிச்சு பாருங்களேன், ஒரு 5 நிமிஷம் கூட ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கட்ட எல்லாருக்குமே சொல்கிறேன், ஒரு 5 நிமிஷம் இடைவெளி விட்டு நீங்கள் செல்லை தொடவே மாட்டோம்ப்பா அப்படின்னு யாராவது சொல்லுங்க. 5 நிமிஷத்துக்கு ஒருக்க 10 நிமிஷத்துக்கு ஒரு எடுத்து பார்ப்பான். என்னமா அந்த செல்லில் திறவே இருக்கிற மாதிரி பூராமே எல்லாம் அதில் மூழ்கி போய் கிடக்குறான். ஆமாம், ஒரு சிந்தனையும் வேலை செய்யுதில்லை, பூரா மூளை பூரா மழுங்கி போச்சு. ஆம்பளை பூரா குடிக்க வச்சு மூளை பூரா மழுங்கி போச்சு. என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் தெரியாம தெரியும். பெண்கள் பூரா சீரியல் பார்த்து செல்ல பார்த்து பூரா குடும்பம் குண்டிய தூக்கிருச்சு. பல வாகலையும் சீரழிய போகுது. இன்னும் கொஞ்ச காலத்துல பாரு, எல்லாருமே பூரா அப்படியே ரோட்ல பைத்தியமா லூசு மாதிரி மெண்டல் மாதிரி தெரிய போறேன். என்னங்க பண்ணாங்க, நாங்க வாடகை சும்மா இருக்க அந்த சனியை முடிச்சவங்க எங்களுக்கு போனை கண்டுபிடிச்சு புல்டூத்தில் பேசுறா, ஹெட்போன்ல பேசுறா, அப்புறம் இதுல வயர்லெஸ்ல பேசுறா அப்படின்னு பேச சொல்லி காது மயிரும் கெட்டு போச்சு, கண்ணுலவும் கெட்டு போச்சு அப்படின்னு பூரா குருடனா செவிடனா அலைஞ்சு சாகல. நான் அந்த ஒத்த காதை அறுத்துக்கிறேன். சத்தியமா நடக்க முடியாது, வேற ஒண்ணும் இல்லடா. ஆமா, என்ன கருத்தில் பொன்னகரமாக விளங்கக்கூடிய தமிழகத்தில் தலை சிறந்த விளங்கக்கூடிய நடிகர்கள் கொண்டு கோவில் முன்பாக அமைந்துள்ள சிங்காரம் மின்னொலி கலையரங்கில் ஸ்ரீ வள்ளிதிருமண நாடகம் சீரும் சிறப்புமான முறையில் நடைபெறுகிறது. இந்த நாடகத்தில் நடிகோட கலை மாமணிகள் சென்னடமலா வெற்றி முரசு கொட்டி தனக்கொரு பாணியை நாட்டிக்கொண்டு மதிக்குரிய அருமை பாசமிகு அன்பு அண்ணனுமாகிய திண்டுக்கலை சேர்ந்த உங்கள் ஜிவி செங்குட்டுவன் அவர்கள் எழுதின வேலன் வேட விருத்தராக ஒருத்தராக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதற்கடுத்தபடி
அடுத்தபடியாக குயில் குரலச்சவாணி வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் துருவ நட்சத்திரமா விளங்கக்கூடிய உங்கள் அன்பை ஆதரவை பெற காத்துக் கொண்டிருக்கும் மதிப்புரியாகுரிய காரைக்குடி சண்பு எம்பி லட்சுமி அவர்கள் எழுதின வள்ளியாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அடுக்கு சொல் நாயகன், துடிப்பாக பேசக்கூடியவர் நாரதர் என்றால் இப்படித்தான் இருந்திருப்பார். உங்கள் எண்ணம் இயக்கத்தக்க தன்மைக்கூடிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய கருங்குளத்தைச் சேர்ந்த பி ஜெய மாதவன் அவர்கள் எழுதின கலகப்பிரிய நாரதராக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பாடும் பாட்டுகளுக்கு சிறு சிறு பிள்ளைகள் இருந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய இங்கு வருகை தந்துள்ள இன்னிசை கலைஞர்கள், இன்னிசை குழுவினர்கள், அருமை பாசமிகு அன்பு மாப்பிளையுமாகிய மருங்காவூரைச் சேர்ந்த ஜெய மணிகண்ட பிரபு அவர்கள் எழுதின 6 மணி பண்பாட்டை இசைப்பார்கள். நம் மண்ணை விட்டு பிரிந்தாலும் மக்கள் மனதை விட்டு பிரியாமல் இன்னும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களது தென்னிந்திய சங்கத்தின் முன்னாள் தலைவருமாகிய மறைந்த ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர் நினைவாக இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். இப்பாடல் யார் மனதையும் புண்படுத்துவதற்காக அல்ல, ஒரு நல்ல மனிதர். இப்பாடல் அவருக்கே சமர்ப்பணம். எங்கோ முட்டுச்சு. அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே, மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே, பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே. பேர் சரி பண்ணே சாப்பிட்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே. மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து விண்ணுக்கும் மண்ணுக்கும் சம்பந்தம் உண்டு சொன்னது யாரு? அது மன்னவன் பேரு. வானத்தை போல மனம் படைத்த மன்னவனே, பனி துளிய போல குணம் படைத்த தென்னவனே.
சிறந்த முறையில் ஆறுமணித்தை செத்து மரியாதைக்குரிய அருமை பாசமிகு அன்பு மாப்பிளை மருங்காவூரை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். பாட்டு எப்படி பாடுறாரு? சூப்பரா பாடுறாரா? அருமையா பாடுறாரு. எப்படி பாடுறாரு? நல்லா பாடுறாரா? பாட்டை இன்னைக்கு மட்டுமா கேட்குறீங்க? வேற நீங்க பூரா பிறந்தலேருந்தே பாட்டு கேட்குறீங்க. பிறந்த உடனே முத கேட்கக்கூடிய பாட்டே தாலாட்டு தான். எப்பா பிறந்ததுல தாலாட்டு கட்டி அவங்க தாலாட்டு பாடு பாடி. ஆமா, இங்கு சிறந்த முறையில் ஆரம்பித்தை சித்த அன்பு மாப்பிளை மருங்காவூரை சேர்ந்த ஜே மணிகண்ட பிரபு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அதற்கடுத்தபடியாக கோடைக்கடி குமரன் மிருதங்க வித்துவான் மிருதங்க சக்கரத்தை என்று பல பட்டங்கள் பெற்ற கரூரை சேர்ந்த பிரகாஷ் அவர்கள் என்று மிருதங்கமன் தொப்பி என்ற பேர்ல பலவாத்திய மன்னன் பலவாத்திய மாசன் என்று போற்றக்கூடிய தனக்கணுகிற நானே என்று தனி உத்தரப்பத்துக் கொண்டிருக்கும்
செல்லியம்பட்டியை சேர்ந்த எஸ்டி முத்துராஜ் அவர்கள் என்றுதான் ஆல்ரவுண்டை செப்பார்கள். சூப்பரியா, நல்லா இருக்கு போய். கைமுட்டி கந்தசாமி பொத்துரு வேண்டாம். சிறந்த முறையில் பலபாத்தியத்தை சேர்த்த செல்லியம்பட்டியை சேர்ந்த அருமை அண்ணன் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் எஸ்டி முத்துராஜ் அவர்களுக்கு நன்றி. எங்கள் காரைக்குடி இசை நாடக சங்கத்தில் ஒரு முதன்மையான ஒரு பலபாத்திய கலைஞர்னாவே அண்ணே முத்துராஜ் அண்ணன். ஆமா, நானா நிறைய ஊருக்கு நாடகம்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் பார்க்க போவேன். டேய் இந்த இருக்கடா முடியாது முறையோடு தாளத்தை சேர்த்து கொண்டிருக்கும் அருமை மாமா சாத்தனூரை சேர்ந்த கே தர்மலிங்கம் அவர்கள் தாளத்தை சேர்ப்பார். இங்கு சிறந்த முறையில் கண்ணுக்கு அவர் வண்ண திரைக்காவை அமைத்த சீன் அமைப்பாளர் ஸ்ரீ ஐயனார் சிங்கமணி உரிமையாளர் டி சசிகுமார் சாத்தனூரை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. நாங்கள் சிறிதாக அமைச்சினாலும் உங்கள் காதுகளில் தெளிவாக கனார் கனார் என்று ஒளிபரப்பு கொண்டிய ஸ்தாபனம் ஒளி அமைப்பு மதிப்புரிய என்பி சாமி ஆடியோஸ் என்பி சாமி 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 என்பி சாமி ஒளிபரப்பு நிலையத்தார் அவர்களுக்கும் கட்டையம்பட்டியை சேர்ந்த உரிமையாளர் நாச்சான் அவர்களுக்கும் அதில் பணியாற்றக்கூடிய என் உடன்புறாத சகோதரர் அத்தனை பேர்களுக்கு நன்றி கலந்த வணக்கம். ஒரு நாடகத்துக்கு ஒளிபரப்பு அமைக்கிறது ரொம்ப சிரமம். ஆமா, கல்யாணத்துக்கு போடலாம், காதுகுத்துக்கு போடலாம், பெரிய மாநாடுக்கு கூட போடலாம். நாடகத்துக்கு ஒளிபரப்பு அமைக்கிறது லேசா ஒரு பாயிண்ட் இப்படி விலகுச்சுனாவே எங்கிட்டாவது ஒரு பக்கத்து சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். இங்கே சிறந்த முறையில் ஒளிபரப்பை தேர்வு செய்த அன்பு கிராமத்தார் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். மைச்செட் அமைகிறது மனைவி அமைகிறது ஒண்ணு. எப்படிப்பா எல்லாருக்கும் பொண்டாட்டி கட்டணும் ஆசை இருக்கு. எனக்கு கூட ஆசை தான் கல்யாணம் பண்ணணும். உனக்கு இனிமே 60 கல்யாணம் பண்ணாதேன். இன்னைக்கு உள்ள காலங்களில் பொண்டாட்டி கட்டி குடும்பம் நடத்துறோம்னா டப்பா கிழிஞ்சு வரும். ஏன் சும்மா இல்ல, இப்ப ஜிஎஸ்டி வரி வேற ஏத்திட்டாங்க. 12லேருந்து 18 விழுக்காடு ஏத்திட்டாங்க. ஒரு சிலிண்டர் 1000 ரூபாயை தாண்டி போகுது. ஒரு சிப்ப அரிசி 2000 ரூபாய்க்கு வந்துருச்சு. சுத்தமான நல்லெண்ணெய் 300 400. அப்புறம் கடுகு, சீரகம், மிளகு, வெந்தயம், உளுந்து, பருப்பு, மயிறு, மட்டை இதெல்லாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி கட்டி நம்ம மயிரை புடுங்க. அந்த அக்கா சிரிக்குது. அந்த அக்கா எதுக்கு சிரிக்குது? இப்படி வாங்கி கொடுக்க முடியாத வக்கத்த பையன் உனக்கு என்ன மயத்துக்கு பொண்டாட்டி அது நினைக்கிறது தெரியாமையா இருக்கு. ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் என்பி சாமி ஒளிபரப்பு நிலையத்தரவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு அதற்கு அடுத்தபடியாக இங்கு சிறந்த முறையில் கொட்டகை அமைத்த மதிப்புரிய கொட்டகை அமைப்பாளர் அன்பு அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இங்கு சீன் அமைத்த சீன் யாரு உங்க அப்படியா என்ன வரப்படுது பொதுமக்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்படிக்கு மதிப்புரிய உரிய பழைய நெடுவயல் கிராமத்தார்கள் ஒத்துழைப்புடன் பெண்கள் மற்றும் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் இந்த நாடகத்திற்கு அத்தனை உள்ளங்களுக்கும் நடத்திய ஏற்பாடு செய்த அன்பு பெண்கள் இளைஞர்கள் அத்தனை உள்ளங்களுக்கும் எங்கள் நாடக கலை குடும்பத்தாரை சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் சிறந்த முறையில் அமைத்த நாடக அமைப்பாளர் மகிய அருமை பாசமிகு என்றும் உங்கள் அன்புடன் குமாரப்பட்டியை சேர்ந்த GS சுப்பிரமணியன் மகன் S பழனியப்பன் அவர்கள் இந்த நாடகத்தை அற்புதமான முறையில் அமைத்துள்ளார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லாமல் இந்த பகுதியை சார்ந்த எந்த ஒரு நாடகம் இருந்தாலும் குமாரப்பட்டியை சேர்ந்த
CS சுப்பிரமணியன் மகன் S பழனியப்பன் அவர்களுமே நாடுங்கள் சிறந்த முறையில் நாடகத்தை அமைத்தவர் தெரிந்து கொண்டு ஆடல் அரசி யார் யாரு? சுந்தரி யாருப்பா? காமிக்கின்ற அரசி பிள்ளை செம்ம புகர். என்னவாமா சொல்ற? நீங்க ஒரு டவுட்ல உட்காந்துருப்பிய ஏப்பா நாங்க ஒரு பக்கத்து சண்டை விட்டுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு கிளவியை கொண்டு வந்து ஏமாத்திட்டு போயிடாதீங்களா? அந்த பாவத்தை மட்டும் ஒரு காலம் செய்ய மாட்டேன். ஏப்பா நல்ல பிள்ளையா சின்ன பிள்ளையா? ஏய் 18 வயசு தான் பிள்ளைக்கு 19 வயசு. போன வரந்த ஓட்டுல இதா சேர்த்து ஓட்டு லிஸ்ட்ல சேர்த்தீங்களாக்க? ஓட்டு குத்துனுச்சான். போன வட்டம் தான் போட்டு குத்திட்டு வந்து எப்பப்பா குத்து? எங்க போய் குத்துச்சு? இல்ல ஓட்டுக்கு இது லிஸ்ட் பேர்ல சரி 19 வயசு தான். ஈருவழி மாதிரி ச்சே. சுண்டுனா தெரிக்கும் என்ன மூத்திரமா? மூத்திர கவிச்சா பேசாதியப்பா. ரத்தம் அவ்வளவு சிகப்பு. அவ்வளவு சேவப்பா? நடந்துச்சுன்னா அரேபியன் குதிரை மாதிரி தொட ஒண்ணு தண்டி ரம்பா விட்டு தொட. என்ன சொல்றீங்க? ஆத்தாடி ஆத்தா அது பாரு எவ்வளவு அப்படியே செல்லம் மாதிரி அவ்வளவு அழகா செப்பு செல்ல அது அப்படியே வடிவம். அந்த சொரக்கா இடுப்புலாம் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த சொர குடுக்க இருக்கும் பாரு. ஆமா. பெண்களுக்கு 32 லட்சணம் இருக்கணும். ஆமா ஆமா. வட்ட முகம், வானவில் போன்ற பிருவங்கள், மிருதுவான தேகம், ஆமா சிறுத்த இடை, பெருத்த சகுனம். சகுனம்னா குண்டின்னு அர்த்தம். என்னது? குண்டி. குண்டியா? அப்படி அழகா அப்படி வடிவமா பிள்ளைய இன்னைக்கு பூரா பாத்தீங்கன்னா நீங்க என்ன சோறாக்குனீங்க? தம்பி நீ சொல்ல சொல்ல எனக்கு வாயில எச்சி ஊறுதுடா டேய். டேய் வாயில எச்சி ஊறுதுடா. அந்த பாயசத்தை எடுத்து லேசா நக்கி விடு. செம்ம பிகர். நீ பூரா பாத்துக்கிட்டே இருக்கலாம். பிள்ளைய எதற்கு உட்கார வச்சுக்கிட்டு ஒரு இலன் வாழல நிறைய சோத்தை போட்டுக்கிட்டு வெஞ்சனமே இல்லாம அந்த பிள்ளை இதை முகத்தை பார்த்துக்கிட்டேப்பா மதிக்கு மரியா குறிய காரைக்குடியை சேர்ந்த பிரியாமணி அவர்கள் இடம் டான்ஸ் காமிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனிக்க மானே மா கோயிலு ஆடி மாத்த கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனிக்க மானே மா கோயில அடி நானே யார் கோயில அட கஞ்சமாடு கம்போலத்தா கஞ்சமாடு அட கம்போலத்தா ஆடி மாத்த கத்தடி அடி கொஞ்சம் தெத்தனை மானே மா கோயில அடி நானே யார் கோயில அடி மானே மா கோயில அடி நானே யார் கோயில. ஏமாப்ல அம்மோய் இது ஆடி மாதம் தான். ஆமாம்மா ஆத்தடிக்குது. சரியா பாடுறேன். கரெக்டா பாடியிருக்கேன். சரி அப்ப அடுத்த மாதம் நாடகம் வந்துச்சுன்னா இதே மாதிரி ஆவணி வந்துச்சுன்னா எப்படி பாடுவ? ஆவணி மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் புரட்டாசியில நடத்துக்கு போறான். ஆட உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம். 12 மாசம் கத்தடிக்க வாடி கொஞ்சம் தெத்தனிக்க 12 மாசம் காத்து அடிச்சா நாங்க சோத்துக்கு என்ன? எப்பா காத்தடிச்சாலும் சரி இல்லாட்டினா அந்த பிள்ளைய கூட்டி கொண்டு போய் சும்மா இருக்கப்பா சும்மா இருக்கப்பா சும்மா இருக்கப்பா சும்மா இருக்கப்பா சும்மா இருக்கப்பா இல்லடா சும்மா பிள்ளைய பேரை சொன்னோன்னு உங்களுக்கு ஆசை வந்துருச்சு. இருக்கட்டும். உங்கள் முன் பப்புனாக நடித்துக் கொண்டிருப்பவன் கொல்லங்குடியை சேர்ந்த PK தன்ராஜ் அடியம் பப்புன் காமிக்கிறான். ஆமா எங்களை எல்லாம் வரவழைத்து மீண்டும் மீண்டும் ஆமா போனவரிடமும் எங்களை வரவழைத்து பெருமை சேர்த்த அன்பு பழைய நெடுவயல் அன்பு கிராமத்தாரர்களுக்கும் இந்த விழாவை நடத்தக்கூடிய முன்னின்று நடத்தக்கூடிய இந்த ஏதாவது செங்கல் இருந்தா கொடுங்கடாப்பா. ஒவ்வொருத்த மண்டையும் எரிஞ்சு விடுறேன். ஆமா பெண்கள் இளைஞர்கள் இணைந்து நடத்தும் இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இந்த நாடகத்தை அமைத்த மரியாதைக்குரிய அன்பண்ணன் குமாரப்பட்டியை சேர்ந்த சுப்பிரமணியன் அண்ணன் அவர்களுடைய புதல்வன் பழனியப்பன் அவர்களுக்கும் எங்களெல்லாம் அலைகடலான திரண்டு காண வந்துள்ள எங்கள் உயிரில் மேலான அன்பு ரஷ்ய பொதுமக்களுக்கும் காவல்துறை அதிகாரி ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு ஆமா நாடகத்தை தூங்குறோம். ஒரே விஷயம் மறந்தப்பா சாப்பாடு எப்படி சாப்பிட்டா அம்மா பார்த்து வாங்கப்பா. இந்த பொன்னான நேரத்தில் மறைந்துவிட்ட ஒரு நல்லவரை நன்றி நன்றி கலந்த வணக்கம். எங்களை சிறந்த முறையில் வலையொலியில் பதிவு செய்து கொண்டிருக்கும் பேரணையா எஸ்கேஎஸ் யூடியூப் சேனல் அவர்களுக்கும் அங்கிட்டு பொன்னி யூடியூப் சேனல் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி நன்றி கலந்த வணக்கம். ஆமாம் ஒரே ஒரு விஷயம் மறந்துட்டான். எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கே வருகை தந்துள்ள அத்தனை பேர்களுக்கும் கிராமத்தர்களுக்கும் சாப்பாடு ஓட்டியவருங்க நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும். நல்ல அற்புதமான சாப்பாடு. ஆமாம் சமைச்ச அந்த சமையல் கலைஞர்களுக்கு முதல்ல நன்றி. இதை ஏற்பாடு செய்த அன்பு கிராமத்தர்களுக்கு நன்றி. ஆமாம்
சாப்பாடை விடுங்க. சூப்பர். அந்த பரிமாறின விதம் பார்த்தீங்களா? அடே நாடக நடிகர்லாம் வந்துட்டாங்களே அப்படின்னு உடனே டக்கு டக்குன்னு தாய்மார்கள் எல்லாமே. இல்லப்பா ஒரு அக்காவை காணாமக்கா நானும் தேடிட்டே இருக்கேன். அந்த அக்கா கூடையில இருந்து எடுத்துட்டு வந்து 4 அப்பளம் போய்க்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த நான் பார்த்துட்டேன் அந்த அக்கா எங்க இருக்குன்னு. இல்லையே நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். இல்ல அந்த யூனிஃபார்ம் சேலை கட்டியிருக்கேன் அந்த அக்கா. இல்ல இங்க வரேன் நான். அந்த அக்கா எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். அந்த அக்கா பாவம். நான் கூட சொன்னேன் அக்கா ஏற்கனவே எனக்கு இலை இருக்கு, சும்மா பரவாயில்ல சாப்பிடுங்க அப்படின்னு. ஆனா நீங்க சாப்பாடு ஓட்டியே பாருங்க. அந்த யூனிஃபார்ம் கட்டியிருக்க பூரா அந்த ஒரே துணி குழு மாதிரி இருக்கு பாருங்க. மகளிர் மன்றம் குரூப் சாரியா? ஆமா அந்த மாதிரி சேலை கட்டியிருக்க பூரா பழுமாறினியே. இந்த 2-3 அண்ணங்களும் பழுமாறினாங்க. ஒரு அன்பான முறையில் நல்லா சாப்பிடுங்கப்பா நல்லா சாப்பிடுங்க. ஆமா நல்லா சாப்பிடுங்கப்பா நல்லா சாப்பிடுங்கப்பா. நாடகக்காரங்க சைவ சாப்பாடையே இப்படி சாப்பிட்றாங்கன்னா கிடா கறி போட்டுருந்தோம்னா எவ்வளவு சோறு திம்பாங்க. நான் என்ன சொல்லணும் மாமா, ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பிட போறது அவ்வளவு பெரிய புண்ணியம். காரணம் என்ன தெரியுமா? என்னப்பா? நம்ம அந்த அரிதாரை பூசிட்டு வந்தாலே மகாவிஷ்ணுக்கு சமம். ஆமா நம்ம என்ன சொன்னாலும் பலிக்கும். அதனாலதான் நம்ம நாடு செழிக்கணும்னு நல்ல மழை பெய்யணும்னு நாடத்துல நம்ம மட்டும் தான் பாடுறோம். ஆமா சிவனுக்கு நம்மளுக்கு அண்ணன் தம்பி கனெக்ஷன் இருக்கு. அதனாலதான் என்ன சொல்றேன்னா ஒரு கோவில் திருவிழா நடத்துறதோ கும்பாபிஷேகம் நடத்துறதோ புண்ணியமே கிடையாது. 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு போறது புண்ணியம் சொன்னேனே. என்ன காரணம் தெரியுமா? 10 நாடக நடிகர்களுக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான், 10 பரதேசிக்கு சாப்பாடு போறது ஒண்ணுதான். என்ன பொசுக்கு நம்மள பிச்சைக்காரன்ட்ட தப்பா சொல்லு. பரமல என்ன உலகம் தேசனா சுத்துறது டெய்லி ஒரு ஊர் புறமா இல்லையா? சூப்பரியா. அதனால பரதேசினே நீ நாடக உலகத்துல இருக்கவே கூடாது. ஓ பேக்கப் பண்ணிடவா? இல்ல நீ பெரிய சயின்டிஸ்ட் ஆக வேண்டிய ஆளு. நீ நாடக உலகத்துல இருக்க. அதனால போயிட்டு வரேன். நன்றி கலந்த வணக்கம். ஆமா பொம்பளை பிள்ளைய தள்ளி விட்டுருவான். ஒரு விழாவை நடத்துறதுலாம் ரொம்ப சிரமம் தான். நம்ம ஈஸியா உட்காந்து சில விஷயங்கள்லாம் நான் பார்க்குறோம். ஒரு குடும்பத்தை நடத்துறது அந்த குடும்பத்தோட தலைவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு விழாவை நடத்துறது அந்த விழாவில் முக்கியமான பங்கெடுத்து நடத்துகிறாங்க வருங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வலி வேதனை தெரியும். ஆமாம் நம்மளாம் ஈஸியாக உட்காந்து பார்க்கும்போது அந்த விழாவோட அருமை பெருமைலாம் தெரியாது. அதை போலீஸில் பர்மிஷன் வாங்கணும். ஆமாம் பணத்தை எல்லாம் சேகரிக்கணும், வசூல் பண்ணணும். ஆமாம் இப்போ மைசெட்டுக்காரருக்கு என்னென்ன தேவை அவரெல்லாம் கொண்டாந்து இறக்கணும். நாடகக்காரர்களுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையும் இறக்கணும். ஆமாம் அதனால விழா வைக்கிறது ரொம்ப சிரமம். இந்த விழாவை அமைதி காத்து ரசிக்கும்படி எங்கள் நாடக கலை குடும்பத்தாரி சார்பாக வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு ஆமாம் விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்.